ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss சேலஞ்சோட டே 34. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்ன்றக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் அந்த வந்து இந்த வெயிட் ஏறினதுனால நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீட்டுல வந்து அவமானப்படுறேன், வெளியில போகும்போது அவமானப்படுறேன், என்னால ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண முடியல, அது போக எனக்கு வந்து குழந்தை இல்ல சிஸ்டர், அப்புறம் என்னோட வெயிட்னால வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒரு மாதிரியா நடந்துக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கேள்விப்படுறேங்க. சோ அதனால இந்த மாதிரி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம். ஆனா அது தெரியாம இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல. சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, இன்னைக்கு டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வாழைக்காயை வந்து பேன்ல வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஷாலோ ஃப்ரை மாதிரி நீங்க வந்து பண்ணி சாப்பிடலாம் எப்பயாவது, சரிங்களா? மேக்சிமம் ஆயில் வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா வெயிட் லாஸ்க்கு, அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவுல கஞ்சி பண்ணி சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா பண்ணி சாப்பிடலாம் சிஸ்டர். ஏன்னா கோதுமை நமக்கு தெரியும்ல, ஆயில் அதிகமா சேர்க்காம சுகர் ஐட்டம்ஸ் சேர்க்காம நம்ம ஒரு விஷயம் பண்றதா நம்ம வந்து பண்ணலாம், கண்டிப்பா தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் அனுஷியா சிஸ்டர், ட்ரெஸ் பண்ற கான்பிடன்ஸே எனக்கு இல்லாம போயிடுச்சு சிஸ்டர் இந்த வெயிட் ஏறினதுனால. உங்க நீங்க ட்ரெஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு எல்லாம் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியல சிஸ்டர், ஒரு கான்பிடன்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா அது வந்து இருக்காது. கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் பண்றோம் எப்படிலாம் ஆசைப்பட்டோமோ அப்படின்ட்டு. ஏன்னா இதே சூழ்நிலையில நான் வந்து இருந்தேங்க. கண்டிப்பா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஒருத்தவங்க ட்ரெஸ் பண்றதெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கும், நமக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5-6 வயசு அதிகமா இருக்கும். என்னோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பார்த்திருப்பீங்க. அது எதுக்காக டெய்லி ஒவ்வொன்னு சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். சில பேர்லாம் இன்னுமே கேக்குறீங்க, இந்த கையை எப்படிதான் சிஸ்டர் குறைச்சிங்க அப்படின்னு. நார்மல் வாக்கிங் டயட் மட்டும் தாங்க நான் வந்து இது பண்ணேன். வேற எதுவுமே நான் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல, சரிங்களா? நல்ல உடம்ப அசைச்சு வாக்கிங் வந்து 1 மணி நேரம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியான சாப்பாடு நான் சொல்ற மாதிரி சாப்பிடுறீங்க இல்லையா, சாப்பிடுங்க. கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். சரி, இந்த கை எல்லாமே குறையும் நல்லாவே. இன்னுமே நிறைய பேர் அதுதான் கேட்டுட்டு இருக்கீங்க. நானும் அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். நானும் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்போம். அதுக்காகவே கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே. சோ அப்போ அதெல்லாமே யோசிக்கணும். நம்ம யோசிச்சு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பண்ணும்போது கண்டிப்பா அதுல வந்து அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். நான் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்லா இருக்கேன். இத்தனை பேர் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, சிஸ்டர் இந்த ட்ரெஸ் போடுறீங்க ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வேர்ட்ஸ் ஒரு பொண்ணுங்க எப்படின்னா ஒரு பொண்ணோட வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வர்றதுன்றதெல்லாம் பெரிய விஷயம். சோ அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும், நம்ம தான் கிரியேட் பண்ணணும், சரிங்களா? அதுவா நடந்துராது, சரிங்களா? சோ நீங்க அதுக்கான முயற்சியை வந்து போடுங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு நம்ம அழகா ட்ரெஸ் பண்றோம், சரிங்களா? நீங்க பாக்குற எல்லாருமே அதான் சொல்றேன். நீங்களே சொல்லுவீங்க சிஸ்டர், நான் நிறைய பேர் இன்னுமே சொல்லிட்டு இருக்கீங்க சிஸ்டர், நான் வந்து எல்லாரும் பாக்குறவங்க சொல்றாங்க நிறைய நல்லா வெயிட் குறைஞ்சிருக்கு, நீ ஒல்லி ஆயிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ இது எல்லாமே தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். அடுத்தடுத்து நீங்க உங்க கோல் எவ்வளவு நீங்க அச்சீவ் பண்ணணுமோ அதை வரைக்கும் அச்சீவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு லைஃப்ல உங்களோட உடம்பு உங்க பேச்ச கேட்கல அப்படின்னா நீங்க வேற என்ன நீங்க பண்ணணும்னு நினைச்சு கூட பண்ணவே முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது வெறித்தனமா ஏதோ ஒரு சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பாடி உங்களோட பேச்ச கேக்குதா, அதை கேட்க வைக்கணும். உங்க மைண்ட் தான் அந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முடிவெடுக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இதெல்லாமே பண்ணீங்கன்னாவே நீங்க வேற என்ன விஷயம் நினைச்சாலுமே உங்களால சாதிக்க முடியும். சோ மறக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரிசல்ட் வந்து இவ்வளவு நான் குறைச்சிருக்கேன் டெய்லி கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இவ்வளவு தூரம் கிளியர் பண்றதுக்கு நான் இருக்கேன். எனக்கு அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கலங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். இவ்வளவு தூரம் வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ சொல்லுவாங்களே, இது அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. காற்றுள்ளது போதே தூற்றிக்கோள், அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இப்படி ஒரு தெரிஞ்ச விஷயத்த இப்படி ஈஸியா கத்துக்கல. நானு
ரொம்ப சுத்தி வளைச்சு நிறைய விஷயத்த ட்ரை பண்ணி நான் வந்து கத்துக்கிட்டதா உங்களுக்கு இப்படி டைரக்டா சொல்றேன். அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம் இல்லையா? சோ அதுதான் வந்து சான்ஸை வந்து எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க, வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான் சிஸ்டர்ஸ். அப்புறம் வந்து நந்தினி சிஸ்டர் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நந்தினின்னு சொல்லிட்டு, எதுக்கு சிஸ்டர் நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க, நீங்க அழகா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அழகுன்றது வந்து ஃபர்ஸ்ட் அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹெல்தியா இருப்போம், நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? மூட்டு வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இப்போ வந்து நான் வந்து வெயிட் லாஸ், இப்போ வந்து நார்மல் வெயிட் மெயின்டைனிங் தான் நான் வந்து பண்றேன். ஏன்னா நார்மலா நான் இன்னும் எப்பயும் போல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், டக்குன்னு திருப்பி அது வந்து பாத்தீங்கன்னா ஏறிடும். சோ நிறைய பேர் கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கின் எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கிளீனா இருக்கு சிஸ்டர், ரொம்ப பிரைட்டாவும் ஆயிட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே இந்த ஃபுட், ஹெல்தியான ஃபுட் லைஃப் ஸ்டைல் தான் காரணம், சரிங்களா? சோ அதனாலதான் நான் சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த இந்த மெயின்டைன் டயத்துல சாப்பிடுறேன், இருந்தாலும் நான் வந்து பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இல்லையா? சோ அதனாலதான் நான் எப்படின்னா, ஒரு பிடிச்ச ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு 20%னா நான் 80% அளவுக்கு ஹெல்தியா வந்து எடுத்துக்கிறேன். அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து டேலி பண்ணிடுவேன் நான் மெயின்டைன் பண்ணும்போது. ஆனா நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது கரெக்டா இருந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்டு நம்ம வந்து மெயின்டைனும் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட மனசு மட்டும்தான், சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. அது போக நான் சிஸ்டர் இப்ப நான் வந்து மெயின்டைன்ல தான் இருக்கேன், வெயிட் லாஸ்ல இல்ல. ஆனா அந்த மெயின்டைன் பண்றது, நம்ம லாஸ் கூட பண்ணிடலாம், அந்த மெயின்டைன் பண்றதுதான் பெரிய விஷயம். சோ அதுதான் வந்து ஸ்மூத்தா பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் கனகா சிஸ்டர், மறந்துட்டீங்களா சிஸ்டர்? எல்லாரும் பேரும் சொன்னீங்க அப்படின்னா ஃப்ளோல இப்போ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம், மனசுல எப்பயுமே பதிஞ்சிருக்கும் சிஸ்டர். ஒரு சில நேரம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கும் போது விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரிதான், மறக்கலாம் மாட்டேன். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க கனகா சிஸ்டர்? அப்புறம் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஜெயபிரியா சிஸ்டரோட கமெண்டே காணும், என்னன்னு தெரியல, பிஸியா இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டர், தங்கம் சிஸ்டர் கேரளால இருந்து, நிறைய பேர், யசோதா சிஸ்டரையும் ஆளே காணும், போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பண்றீங்க, நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கீங்க, யாரையுமே நான் மறக்க மாட்டேன். சரண்யா சிஸ்டர், நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா விட்டுட்டேன் மட்டும் ராணி சிஸ்டர், எல்லாரும் ஹாய் ஹாய் சிஸ்டர்ஸ், மறக்க மாட்டேன். இது சம்டைம் நம்ம பேச்சு வாக்குல விடுறதுதான், மத்தபடி மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கொள்ளு வந்து நைட்டு வந்து ஊற வச்சு நான் வந்து காலைல சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு வந்து தலைவலி வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சம்டைம் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நீங்க வேற ஸ்டைல துவையலா அரைச்சு சாப்பிட்டு பாருங்க, இல்லைன்னா கொள்ளு குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து முடியுமே தவிர, அதுக்காக உங்களுக்கு ஒண்ணு ஒத்துக்கலைன்னா அதையே ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சித்ரா சிஸ்டர், அவங்க வந்து சொன்னாங்க, கோகோனட் சட்னில 6 மிளகா போடுறீங்க சிஸ்டர். நான் 10 மிளகா கூட போட்டிருக்கேன், நீங்க பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்குன்னா எங்களுக்கு வந்து காரம் சாப்பிட்டே சின்ன பிள்ளைல இருந்து பழகிட்டோமா, அதை வந்து எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது சிஸ்டர். எங்க பாடி அதுக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்ப சாப்பிடாதவங்க சாப்பிட்டாதான் பிரச்சனை, நாங்க வந்து அதை சாப்பிட்டே பழகிட்டோன்றதுனால எங்களுக்கு அதுதான் வந்து ஒரு மெடிசன் மாதிரி. சளி பிடிச்சாலோ என்ன பிடிச்சாலும், எப்படின்னா கண்ணுல மூக்குல இருந்து தண்ணி வந்தாலும் அந்த காரமா சாப்பிடணுன்றதுதான் எங்களுக்கு வந்து அது அப்படி சின்ன பிள்ளைல இருந்தே ஊறிடுச்சு. எங்க வீட்டுல எல்லாருமே அப்படிதான் சாப்பிடுவோமா. சோ அது வந்து புதுசா சாப்பிட்றவங்களுக்கு தான் அது பிரச்சனையா இருக்கும். நாங்க வந்து சின்ன பிள்ளைல இருந்து இது பழகாச்சுன்னு இருக்கும்போது அது பிரச்சனையா இருக்காது சிஸ்டர், கவலைப்படாதீங்க. ஏன்னா அதை நோட் பண்ணி சொல்றீங்க பாத்தீங்களா, நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்காங்க நீங்க நிறைய சில்லி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அதை அப்படியே பழகிட்டோம், அதனாலதான். அதுக்கப்புறம் ஷாம்லா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரௌன் பிரெட் வந்து ஸ்வீட்டா இருக்கே சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா இருக்காது, நீங்க நல்லா நோட் பண்ணி வாங்குங்க, சால்டடா இருக்கும், அது வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ப்ரௌன் பிரெட் அப்படின்னு கரெக்டா கேட்டு வாங்கி, சால்டடா கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல எத்தனை நாள் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பிரெட் வாங்கினாலே 1 நாள் 2 நாள்லயே வந்து காலி பண்ணிடுங்க, அதுக்கு மேல வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா அது ஃபங்கஸ் வந்துடும், அதுவும் இந்த மழை எல்லாம் சீசன்ல எல்லாம் ஃபங்கஸ் வந்துடும், அது நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நீங்க போட அந்த இதுக்கு நான் வாஷிங் மிஷினுக்கு வந்து லிக்யூட் போடுறேன் இல்லையா கிளாத்துக்கு, அது நல்லா இருக்கா சிஸ்டர்ன்னு கேட்டிருந்தீங்க. நல்லா இருக்கு சிஸ்டர், அதான் யூஸ் பண்ணிட்டு ரின்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் நல்லா தான் இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு. சம்டைம் வந்து ஒரு சில நேரம் எங்க ஹஸ்பண்ட் வந்து பாப்பாரு, ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்குன்னா அதை வந்து ஆர்டர் பண்ணிடுவாரு, நாங்களும் ட்ரை பண்ணி பாத்துருவோம், நல்லாதான் சிஸ்டர் இருக்கு. அதுக்கப்புறம்
ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது ட்ரை கிரேப்ஸ் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம் சிஸ்டர். கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு 5-6 பீஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு அப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லில எல்லாம் அதுதான் போட்டிருக்கும், அந்த கிரேப்ஸ் எல்லாம் இருக்கும். அதோட சாப்பிடும்போது கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பேரிச்சம்பழம் கூட 1-2 எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு, சரிங்களா? அதுக்கு மேல போக வேண்டாம். அதுக்கப்புறம் பாயில்டு எக் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. பெரிய பெரிய ஏன்னா பாயில்டு எக் தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஆம்லெட்லாம் சாப்பிடுறோம், ஆனா பாயில்டு எக்ல கொஞ்சம் நல்ல விஷயம் இருக்கு இதை விட, ஆம்லெட்லாம் விட, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாயில்டு எக் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டேஸ்ட்டுக்காக இதை பண்ணி சாப்பிடுறோம், பட் இதுலயும் வந்து இருக்கு நல்ல விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாயில்டு எக் தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 3 முட்டைக்குள்ள எடுத்துக்கோங்க, அதுக்கு மேல போக வேண்டாம். அதுக்கப்புறம் மதியம் தூங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. மதியம் வந்து தூங்கக்கூடாது சிஸ்டர். நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்கணும். தூக்கம் இல்லாம இருந்தாலும் வெயிட் வந்து போடும். அதுதான் வந்து சொல்றேன். நீங்க வந்து பகல் நேரம் தூங்காம நைட்டு கரெக்டா தூங்கி எந்திரிச்சு உங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் வந்து கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா நைட்டு 1 மணி நேரம் எப்ப உங்களுக்கு வாக்கிங்க்கு டைம் கிடைக்குதோ 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, நிறைய தண்ணி குடிங்க. இதெல்லாமே ஃபாலோ பண்ணும்போது சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபுல் டே அந்த பேண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் போட்டிருக்க பேண்ட் வந்து பெலாசோ பேண்ட் மாதிரி லூஸா தான் போட்டிருக்கேன், அதுவும் சாஃப்ட் கிளாத்ல தான் போட்டிருக்கேன் சிஸ்டர். டிஷர்ட் இந்த மாதிரி தான் வந்து டெய்லி போடுறது, எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு. இது வந்து லூஸா இருக்கிறது தானே, நம்ம வந்து லெகின்ஸ் அந்த மாதிரி போட்டாதான் இரிட்டேட்டா இருக்கும், ரேஷஸ் எல்லாம் வரும். இது வந்து நான் பெலாசோ பண்ண மாதிரி லூஸா தான் வந்து போடுறேன் சிஸ்டர். அது எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அதுவும் நான் வந்து நல்ல ஒரு கிளாத் வந்து கரெக்டா சூஸ் பண்ணி போடுறேன், ஸோ அதனால நல்லா இருக்கு சிஸ்டர். அப்புறம் என்னன்னா, இப்ப டிஷர்ட் போடுறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த டாப் எல்லாம் போடும்போது கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கும், இந்த இடம்லாம் இரிட்டேஷனா தான் இருக்கும். பட் நான் ஒரு விளாக் கிரியேட் பண்றேன், ஓயாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தம்பிய ஸ்கூல்ல இருந்து இடையில கூட்டிட்டு வர்ற கேப் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா சம்டைம் ஒரு நாள் ஃபுல்லா குர்த்தியும் போட்டுட்டே இருந்திருக்கேன். அது வந்து போட்டுதான் ஒரு விளாகுக்காக அதுக்காக நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். பட் ஆனா பேண்ட் எனக்கு பிரச்சனையே இருக்காது, ஏன்னா லூஸா நான் சாஃப்ட் கிளாத் தான் யூஸ் பண்றேன். ஆனா இந்த டாப் மட்டும் கை வந்து இதுவா இருக்கும். அதெல்லாம் இப்ப வந்து தூக்கி போட்டு நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவ்ல வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இந்த கிரேப் கிளாத் இருக்கு இல்லையா, கிரீப் தானே, சிந்தட்டிக் மெட்டீரியல், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எப்படின்னா நல்ல கலரும் நல்லா இதுவா இருக்கும், அயன் பண்ணவும் தேவையில்லை, நல்லா உங்களுக்கு நீட்டா இருக்கும். அதுதான் எனக்கு வந்து பிடிக்கும் டெய்லி யூஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து வாங்கியிருக்கேன். முன்னாடி நான் போட்டுப்பேன் இல்லையா, அது வந்து ஃபுல் ஸ்லீவ், இது வந்து ஆஃப் ஸ்லீவ்ல வந்து பண்ணியிருக்கேன். ஸோ மண்டேல இருந்து அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு டவுட் எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன் எல்லாமே நினைக்கிறேன். ராஜேஸ்வரி சிஸ்டர் இன்னைக்கும் வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வந்து எல்லாரு கூடயும் பேசணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. அதற்கான ஒரு இது கிடைக்கல, ஆனாலும் கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி பேசிக்கிறோம், ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாளோ இல்ல ஒரு நல்ல விஷயமோ அவ்வளோ ஷேர் பண்ணி ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் கமெண்ட்லயே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு. வாங்க இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 58.40 வந்து இருக்குங்க. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன், ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். நீங்க இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுக்கும்போது கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறமா காலையில நம்ம வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வந்து ஜீரகமும் அது கூட வந்து சின்னதா பட்டை துண்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு, அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பங்கு வைக்கிறோம்னா அது அரை பங்கு ஆகுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வந்து குடிக்கணும். வித்தவுட் சுகர் தான், இந்த மாதிரி எது குடிச்சாலுமே நம்ம வித்தவுட் சுகர் தான் எடுத்துக்கணும். ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நமக்கு நல்ல ஒரு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. அது போக இந்த மாதிரி வாய்வு தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கு, நம்மளோட கொழுப்பு குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க ஜீரகம் பட்டை தனியாக கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சா, காலைல அது ப்ரௌன் பிரெட்டும் அது கூட வந்து பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து பாத்தீங்கன்னா புர்ஜியா மாதிரி பண்ணிட்டு அதை வந்து ஸ்டஃப் பண்ணி பிரெட்டுக்குள்ள வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பொடியா கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேன்ல எண்ணெய் வந்து கொஞ்சமா சூடு பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணது, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பொடியா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும், சரிங்களா? அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியா வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து அப்படியே அந்த பன்னீர் கூட பிளெண்ட் ஆக போற, ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்து பொடியா சாப் பண்ணிக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு அதுல வந்து தேவையான உப்பு இப்பயே சேர்த்துருங்க. தக்காளியும் வதங்கிரும், நமக்கு தேவையான அளவுக்கும் உப்பு வந்து சேர்த்துருங்க. அதையும் ஒரு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வந்துடணும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து கடைசியா வந்து சேர்க்கிறேன். அவ்வளவுதான். இது வந்து உங்க காரத்துக்கு ஏற்ப குவான்டிட்டி வந்து சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் கண்டிப்பா சேருங்க, நல்ல ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே ஒரு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வந்து மசாலா சேர்க்கறதுனால பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது நல்லா இந்த மசாலா வந்து ஒரு கொதிச்ச மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல வந்து இந்த பொடியா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து துருவி வச்சிருக்கேன், பன்னீரை வந்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க வந்து மீன் மேக்கரை கூட ஊற போட்டுட்டு அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து பொடியா அது பண்ணி கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பன்னீர் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் தேவையில்லை. ஏன்னா மசாலாவை நம்ம ஆல்ரெடி ஒரு வதக்கிட்டோம் இல்லையா. கடைசியில நான் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து தூவி விடுறேன், நீங்க கொத்தமல்லி கூட தூவலாம். சரிங்களா, அவ்வளவுதாங்க. சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிண்டுனாலே போதும், ரொம்ப நேரம் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து பாருங்களேன், ஆக்டிவ் ஃபைபர், இது வந்து ஃபைபர் வந்து அதிகமா உள்ளது ப்ரௌன் பிரெட் தான் நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து தோசைக்கல்ல சும்மா டோஸ்ட் பண்ணிக்கிறேன், எதுவுமே அப்ளை பண்ண கிடையாது. சும்மா நார்மலா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா ஆகுற அளவுக்கு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்பதான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு பாலும் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன், ஏன்னா காஃபியோட கொடுத்துருவேன் அவங்க எல்லாருக்குமே. ஸோ அதனால இப்போ வந்து பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனியாக எடுத்துக்கலாம். இன்னும் ரெண்டு பிரெட் பாத்தீங்கன்னா இந்த சைடு டோஸ்ட் ஆயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பன்னீர் வந்து புர்ஜி மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, எடுத்து ஒரு பிரெட்ல வந்து அப்படியே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல ஒரு பிரெட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம், அவ்வளவுதாங்க. நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்னன்னா ஆயில் மட்டும் கம்மியா யூஸ் பண்ணுங்க, அதுதான் வந்து முக்கியமான விஷயம். பன்னீர் வந்து சாப்பிடலாம், குவான்டிட்டி இந்த அளவுக்கு நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் பாருங்க, அவ்வளவுதான். இதை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்க வந்து மீன் மேக்கர் கூட பயன்படுத்தலாம். சரிங்களா, இப்போ இந்த பன்னீர் புர்ஜி செஞ்சிருக்கோம்ல, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சப்பாத்தி வச்சுட்டு இந்த பன்னீர் புர்ஜி வச்சு சாப்பிட்டீங்கன்னாவே நல்ல ஒரு ஃபில்லிங்கா வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் காஃபியோட போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் பாருங்களேன், 2 பிரெட் அதுக்குள்ள உள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டேன், செம்ம ஃபில்லிங்கா வந்து இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சில வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க, வீட்டு வேலைகள். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. செம்ம சூடா இருக்கு இல்லையா, தலையை குளிச்சாச்சு. இன்னைக்கு மாடியில இருக்க ரூமுக்கு தான் வந்து வந்திருக்கேன் இப்போ. ஏன்னா துணியை வந்து போட்டு விட்டுறலாம் மிஷின்ல அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ல வந்து லிக்யூட் ஊத்தி போட்டாச்சு. நிறைய பேர் நீங்க யூஸ் பண்ற லிக்யூட் நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனாலதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து குயிக் வாஷ்ல வந்து போட்டு விட்டுட்டேங்க, ஏன்னா அவ்வளோ அழுக்கெல்லாம் இல்லை, டெய்லி யூஸ் தரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு சரி வெளியில உட்காந்து ரிலாக்ஸா உரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனா என் பின்னாடி சின்ன பையனும் வந்து வந்துட்டான். சரின்னா அவனை வந்து அந்த சைடு தள்ளி உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கிட்டே நாங்க 2 பேரும் வெளியில உட்காந்துக்கிட்டே இது எல்லாமே உரிச்சு எடுத்தோம். இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தான் வந்து பண்ண போறேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா இப்படி ரிலாக்ஸா பண்ணிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ள போகலாம், ஏன் நின்றுகிட்டே உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் காத்தோட்டமா கொஞ்சம் வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே பண்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் தம்பியை வந்து பாத்தீங்கன்னா காலையிலே நான் வந்து அவனை டியூஷனுக்கு விட்டுருந்தேன், அவனுக்கு சீக்கிரமா வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவனுக்கு டியூஷன் முடிச்சதும் அவனையும் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அவனை வீட்டுல வச்சிட்டோம்னா நம்ம வந்து வேலையை வந்து அடுத்தடுத்து பண்ணிடலாம்ல அப்படின்ட்டு. இந்த மாதிரி அந்த டியூஷன் மிஸ் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு எனக்கு அப்பப்போ அவங்களுக்கு எங்கேயாவது வெளில போகணும்னா சொல்லுவாங்க. ஸோ அதனால சீக்கிரமா கொண்டு போய் விடுவேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறேன் பாருங்க, நிறைய தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ் டயத்துல நிறைய தண்ணி குடிக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லது, உங்க உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பொறுமையா பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் டைம் லேட் ஆயிடுச்சு. நல்லா சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாமே எப்பவும் போல வந்து நல்லா வதக்கி மசாலாவை வந்து இந்த மாதிரி புளி கரைச்சு மசாலாவெல்லாம் கரைச்சு ஊத்துற மாதிரி இன்னைக்கு வந்து மீன் குழம்பு பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு தடவை கண்டிப்பா நான் வந்து இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்றேன். டைம் ஆயிடுச்சு, அதனால கலக்கி அடுப்புல வச்சு விட்டுட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ள துணியை மிஷின்ல போட்டிருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே எடுத்து காய போட்டு வந்துடலாம் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு போட்டுட்டு இருந்தேங்க.
இந்த மீன் குழம்பு வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா வேற மாதிரி வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைம் எனக்கு இல்லை, அதனால டகடகன்னு பண்ணி விட்டுட்டேன். நம்ம வாத்துக்கு வெங்காயம் உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோமா, அப்புறம் பார்த்தா டைம் டகடகன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி துணியை காய போட்டோம் இல்லையா, அப்புறம் அதுல வெண்டைக்காவும் பறிச்சுட்டு வந்தேன், நிறைய இருந்தது. செம்ம வெயில் போடுது பாருங்களேன், நல்ல வெயிலுங்க. சரி துணி நல்லா காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கீழே வந்துட்டேன். நல்லா இவ்வளவு வெண்டைக்காய் வந்து கிடைச்சது. இந்த மாதிரி டெய்லி வந்து கிடைச்சிச்சுனாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு 2-3 தடவை வைக்கிற மாதிரி வந்துருது நல்லாவே. அதுக்கப்புறம் இந்த ஐலா மீன் தான் வந்து வாங்கியிருந்தாங்கங்க. ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு நண்டு வாங்கிட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருந்தோம். மண்டையெல்லாம் எடுத்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. சரி அதுக்குள்ள மீனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை போட்டு விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து மீன்ல வந்து மசாலாவும் போட்டு வச்சிருந்தேங்க பொரிக்கிறதுக்காக. ஸோ இந்த சைடு குழம்பும் சூப்பரா ரெடி ஆச்சு. கடைசியில் கொத்தமல்லி தலை மட்டும் தூவி விட்டுக்கலாம். நான் வந்து அது இல்லாதனால கருவேப்பிலை மட்டும் தூவி விடுறேன். கருவேப்பிலை வந்து இன்னைக்கு ஆர்டர் பண்ணி வாங்கணும், ஸோ அதனால வந்து கருவேப்பிலை வந்து சைட்டு வேடிக்கு நல்லா வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்து சரி சாதம் வந்து குக்கர்ல வச்சு விட்டுறலாம், டைம் ஆயிடுச்சு இல்லையா, குழம்பு வச்சாச்சு. சரி இந்த சரி குக்கர்ல வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு கலைஞ்சு வச்சு விட்டுட்டு இருந்தேங்க. ஏன்னா டைம் ஒரு சில நேரம் அப்படி நம்ம சரி டைம் இருக்கேன்னு ரிலாக்ஸா பண்ணுவோம், அதுக்கப்புறம் படபடன்னு டைம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் அவக்குன்னு செய்யற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கண்டிப்பா இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்னைக்காவது ஒரு நாள். அதுதாங்க நேத்து நடந்தது நமக்கு. அப்புறம் வந்து பாருங்களேன், குக்கர்ல வந்து வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் வந்து பண்ணேன். இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா நீங்க வந்து வெயிட் லாஸ்ல இருக்கவங்க நல்லாவே கம்மியா ஊத்தி நம்ம வந்து வச்சு சாப்பிடலாங்க. நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் மட்டும் போட்டுட்டு அதை வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா, இன்னைக்கு வந்து அதான் சொன்ன டைம் எனக்கு தான் டக்கு டக்குன்னு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் மெயின்டைன்ல இருக்கனால வந்து சாப்பிடலாம். ஆனா நீங்க வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊத்திக்கோங்க, அந்த மாதிரி போங்க. அதுக்கப்புறம் சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு குழம்பு மீன் பொரிச்ச மீன்லாம் வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து பாருங்களேன் கொஞ்சமா சாதம், ஒரு 5-6 ரூபாய் தான் வந்து வரும் அந்த அளவுக்கு சாதம், அது கூட வந்து குழம்பு, 2 மீன் மண்டை, அதுக்கப்புறம் ஒரு பொரிச்ச மீன் வந்து எடுத்துக்கிறேன். பொரிச்ச மீன் சாப்பிடலாம், ஆனா வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க, அதை தான் சொல்றேன். இன்னைக்கு வந்து சரி மெயின்டைன்ல தானே இருக்கும்னு சாதம் வந்து எடுத்துக்கிட்டேங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால எனக்கு வந்து இந்த குழம்புல போட்ட மண்டை மீன் மண்டைனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சொல்லுவாங்கல்ல சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா எலும்புல டேஸ்ட், மீன்ல வந்து மண்டையில டேஸ்ட்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது சூப்பரா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் துணி எல்லாமே அள்ளிட்டு வந்தேங்க, அதெல்லாமே மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் லேட்டா நைட்டு விளக்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த டாய் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க சின்ன பையனுக்கு, அவனுக்கு வந்து ஒரு போலீஸ் கார் மாதிரி வாங்கியிருந்தாங்க. 2 பேரும் அதை வச்சே ஆர்டர் பண்ணி விட்டுருந்தாங்க. அவ்வளோ கார் வந்து இருக்குங்க, இந்த பசங்களுக்கு காரு மேல அவ்வளோ கிரேஸ். அப்புறம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா, அதை வச்சு நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங் போல அவங்களுக்கு வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டு அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி டீ வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்களேன் என்கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருக்கான், பால் கொடுக்குற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பான். இப்படிதான் என்ன வினி இது பாலா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் வந்து பேசிட்டே இருப்பாங்க. 2 பேரும் குடிச்சிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து கேமரா எடுத்துட்டோம்னாவே அவங்க ஆக்ஷன் பண்ணிடுறாங்க அழகா. அதுக்கப்புறம் டியூஷன்லயுமே சில ஹோம்ஒர்க் வந்து பொண்ணு கொடுப்பாங்க, அதை வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து எழுதிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொன்னேன் அம்மாச்சிக்கு டீ வந்து போட்டு கொடுத்தேன், ஏன்னா அவங்க வந்து வெளியில வந்து போயிட்டு வந்தாங்க இன்னைக்கு மார்க்கெட்டு, அதனால அவங்களுக்கு வந்து டீ வந்து போட்டு கொடுத்துட்டேன். டைம் வந்து பாத்தீங்கன்னா படபடன்னு ஓடுது இந்த மாதிரி லீவ் டைம்ல தான். இந்த மாதிரி கப்பு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்ததுக்கு இது வந்து மூடி வச்சு சூப்பரா இருக்கு இல்லையா, அதனாலதான் இது வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து எடுத்துக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, 6:30 மணி ஆயிடுச்சு. ஒரு மீன் பொரிச்சது, அது கூட வந்து 2 மீன் மண்டை, அதுக்கப்புறமா ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்திருக்கேங்க. இது வந்து நல்லா புரோட்டீன் இருக்கு இல்லையா, நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும் இப்படி சாப்பிட்டாலே. சோ வந்து இன்னைக்கு ஃபைபருக்காக வெள்ளரிக்காய் தான் வந்து எடுத்துக்கிறேன். மீன் குழம்புலாம் வந்து எடுத்துக்கும் போது இது அப்படிதான் சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை மட்டுமே காய்கறியோட சேர்த்து எதுக்கு சாப்பிடணும், இப்படியே சாப்பிடணும்னு தான் ஆசையா இருக்கும். ஸோ அதனாலதான் வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் வந்து நைட் டின்னர் வந்து ஊட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே கழுவி போட்டுட்டு இருந்தேங்க. ஏன்னா வீட்டுல இருக்க மத்த அம்மாச்சிக்கு மாமாவுக்குலாம் வந்து சாதம், மீன் குழம்பு, அந்த மீன் பொரிச்சது எல்லாமே இருந்துச்சு, அதை வச்சே நைட் வந்து ஓட்டியாச்சு. பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு இங்க பாருங்களேன் அடுப்பு எந்த கந்தர கோலத்துல இருக்குன்னு பாருங்க. சமைச்சிருந்தது காலையில நான்வெஜ் சமைச்சோடய ஃபுல்லா வந்து தொடச்சிடலாம் சொல்லிட்டு நல்லா வந்து
ஃபர்ஸ்ட் சோப்லாம் போட்டு நல்லா வந்து லைட்டா அந்த பஞ்சை வச்சு தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு இருக்கேன். அலசி அலசி தொடச்சிருவேன். பல ஆக்கி வச்சோம்னா தான் காலைல எந்திரிக்கும் போது இரிட்டேட் ஆகாம இருக்கும். சூப்பரா வந்து அடுப்பையும் தொடச்சி விட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டு கிச்சன் வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்படி இருந்தா தான் காலைல எந்திரிச்சு வரும்போது நமக்கு சூப்பரா இருக்கும் இல்லையா? அதனால அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சுதான் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றேன். தண்ணி குடிக்கும் போதே எங்க ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கு, சுருக்கிறாங்க அங்க இருந்துகிட்டு. அதுதான் வந்து சிரிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க, பசிக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நல்லா தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. வேற எதுவும் சாப்பிடாதீங்க. ஸோ தண்ணி குடிக்கிற வரைக்குமே என்னோட வீட்டுக்காரர் சிரிச்சுட்டே இருந்தாரு. வீடியோ எடுக்கிற வரைக்கும் எனக்கு சிரிப்பா வந்தது. அதான் சிரிச்சிட்டு இருக்கிறேன் நானு. இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.